ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், ஸோ உங்களுடைய பிசியில் எப்படி வந்து பயாஸ் வந்து ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுடைய பிசியில் பயாஸ் வந்து கரப்ட் ஆகிடுச்சா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிசி வந்து ஆன் ஆகாது, ஆன் ஆகும். பட் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் வந்து உள்ளார வந்து போகாது. ஸோ அதை வந்து எப்படி வந்து ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுடைய பிசி வந்து பேக் கேஸ் வந்து ஓப்பன் பண்ணியும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மதர் போர்டில் இருக்கிற அந்த பவர் கேப்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுடைய பிசிக்கு வர அந்த பவர் சப்ளை கேபிளும் வந்து 3 பின் அந்த கேபிளும் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுடைய பிசியில் வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் கரப்ட் ஆகிடுச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் அதாவது உங்களோட பிசி வந்து ஆன் பண்ணுங்க. உங்களுடைய பிசி வந்து அந்த பூட்டிங் மெனுக்குள்ளாரே தான் இருக்கும். உங்களுக்கு விண்டோஸ்குள்ளாரே வந்து போகாது. அந்த F10 F12 அழுத்த சொல்லும் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அந்த விண்டோஸ் வந்து போகவே போகுது. ஸோ உங்களுடைய பேக்கஸில் மதர் போர்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயாஸ் அதாவது பின் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுமாரி உங்கள் மதர் போர்டில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிப்பு மாரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா CLR cmos அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த சிப்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுங்க. எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய பயாஸ் வந்து எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பயாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பின் மொத்தமாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் பயாஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பொசிஷன் மாற்றாமல் நீங்கள் கரெக்டாக வச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பின் கொடுத்துருவோம். அதில் வந்து பின் 1 பின் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் டிஃபால்ட்டாக வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பயாஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு பின்னு அதாவது ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இந்த பின்னை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் அதாவது 2வது பின்னு 3வது பின்னில் இன்செர்ட் பண்ணுங்கள். 1 2ல் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 3ல் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த 2வது பின்னில் பயாஸ் வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது பவர் சப்ளை எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ பவர் சப்ளை இருக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது பின்னும் 3வது பின்னிலும் இன்செர்ட்டுங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பின்னு மட்டும் தான் இருக்கும் அந்த பயாஸ் இன்செர்ட் பின்னில். ஸோ நீங்கள் பின் 2வும் பின் 3யும் வந்து ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பயாஸ் எடுத்து அந்த சிப் எடுத்து ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயாஸ் வந்து ரீசெட் ஆகிரும். ஸோ நீங்கள் மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த பயாஸ் அந்த இதில் வந்து மதர் போர்டில் விட்டு வச்சுருங்க. விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் நார்மலாக எப்படி எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அந்த பயாஸை அது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே பொசிஷனில் அது இன்செர்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் பயாஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இருந்த பொசிஷனில் ரீஇன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க் சேட்டா கேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களுடைய மதர் போர்ட்லேயே ரீகனெக்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய பவர் கேபிள் எல்லாமே. ஸோ இந்த பயாஸ் சிப்பை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த பின் 2 பின் 3ல் வந்து நீங்கள் எதுவும் இன்செர்ட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பின் 1 பின் 2ல் இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா பின் 1 பின் 2 அப்படிலாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபைக்காக வந்து உங்களுக்கு இதுமாரி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பயாஸ் சிப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் எடுத்து வச்சுங்க. இன்கேஸ் வந்து மறந்துட்டாலும் நீங்கள் அதை பார்த்து வந்து நீங்கள் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பவர் கேபிள்ஸும் நான் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிசியோட பேக் கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிசி வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் வந்து ரீசெட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா பிசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 500 1000 இந்த பயாஸ் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசியை உங்களுக்கு ரீசெட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுமாரி தான் வரும். உங்களோட பிசி வந்து ஆன் ஆகும். ஸோ இதுமாரி வந்து வரும். உங்களுக்கு செட்டப் வந்து பார்த்திங்கன்னா F1 அழுத்த சொல்லும். இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் F1 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட பிசியில் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து அந்த பிசி வந்து ஆன் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.